வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் அவர் பேசின விஷயங்கள் டாக் ஆஃப் த டவுன் கிடையாதுங்க, டாக் ஆஃப் த நேஷனாக மாறி இருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காரு? இந்தியாவுடைய பிஸ்னஸ் கேபிட்டல் அப்படின்னா மும்பையை சொல்லுவோம். இந்தியாவுடைய பிஸ்னஸ் கேபிட்டல்னா எதை சொல்லுவோம்? மும்பையை சொல்லுவோம். ஆனால் பட்னாவிஸ் என்ன சொல்கிறாருன்னா, அதோட நாங்கள் நிப்பாட்டிடக்கூடாது. மும்பையை விட ஒரு பெரிய ஒரு நகரத்தை நாங்கள் உருவாக்கணும். அது இந்தியாவுடைய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது. அதற்கான பிளான், அதற்கான ப்ராஜெக்டில் நாங்கள் களமிறங்கிட்டோம் அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் சொல்கிறாரு. அதாவது ஒரு புது நகரத்தை உருவாக்க போகிறாங்களாம். அந்த நகரத்துக்கான பேர் நைனா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நகரத்தை உருவாக்க போகிறோம். அது இந்தியாவுடைய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கும். மும்பையை விட 3 மடங்கு பெரியதாக அந்த நகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜேஎன்பிடி போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜேஎன்பிடி போர்ட் அப்படிங்கிறது மும்பையில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த ஜேஎன்பிடி போர்ட் பார்த்தீங்கன்னா 65% கண்டெய்னர் டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா. இந்தியாவில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி இதில் 65% பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎன்பிடி போர்ட் மூலமாக நடக்குது. இன்னொரு அதிரடியாக என்ன அறிவிச்சிருக்காருன்னா, வதுவான் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்குது மகாராஷ்டிராவில். இந்த வதுவான் போர்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது என்டையர் இந்தியாவுடைய எக்கானமியே அப்படியே திருப்பி போடும். இன்னும் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா இந்த ஜேஎன்பிடி போர்ட்டை விட 3 மடங்கு பெரியது இந்த வதுவான் போர்ட்டு. அதனுடைய கெப்பாசிட்டி இதெல்லாம் 3 மடங்கு பெருசு. அப்போ மும்பையை விட 3 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை, நைனா சிட்டி அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்க போகிறோம். போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜேஎன்பிடி போர்ட்டை விட ஒரு பெரிய போர்ட்டு, வதுவான் போர்ட்டை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிச்சிருக்காரு. இதுதான் எங்களுடைய விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இதை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க. தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸை புகழ்ந்திருந்தார். டாவோஸில் நடந்த ஒரு மீட்டிங், வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் நடந்துச்சு. அங்கே தொழில் முனைவோர்கள் மாநாடும் நடந்துச்சு. அப்போ டிஆர்பி ராஜா பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வர வேண்டிய முதலீடுகள் எல்லாத்தையும் மகாராஷ்டிரா அவங்களுக்கு எடுத்துக்குது. தேவேந்திர பட்னாவிஸ் உள்ள புகுந்து அதை தன்னுடைய மாநிலத்துக்கு கொண்டு போக அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டு அங்கே கொண்டு போக வச்சாரு. எங்களுக்கு இருந்தாலும் வருத்தம் இல்லை, எப்படியோ இந்தியாவுக்கு முதலீடு வருது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு டிஆர்பி ராஜா சமீபத்தில் பேசினார். டாவோஸ் அந்த மாநாட்டில் சமிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 15.7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை மகாராஷ்டிரா வாங்கி குவிச்சிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? 15.7 லட்சம் கோடி முதலீடு. 4 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதான் அந்த முதலீடு. 4 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் டாவோஸுக்கு, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. தேவேந்திர பட்னாவிஸுடைய தலைமையில் அங்கே மகாராஷ்டிராவுடைய டீம் போனாங்க. தெலுங்கானாவும் அப்படி தான். ரேவந்த் ரெட்டி தலைமையில் டாவோஸுக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் போனாங்க. ஏன் தமிழக முதலமைச்சர் தலைமையில் அங்கே டாவோஸில் தமிழ்நாடு டீம் கலந்துக்கலை? மினிஸ்டரை மட்டும் அனுப்பி விட்டாங்களே, என்ன காரணம்? முதலமைச்சரும் கலந்துருக்கணும்ல. மகாராஷ்டிரா முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு பாருங்க. 15.7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை வாங்கி குவிச்சிருக்காரு. தமிழ்நாடு அந்த டாவோஸ் சமிட்டில் எவ்வளோ முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, அது இப்போ வரைக்கும் வெளியாகலையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க. பாஜகவினருடைய கருத்து என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா சிஎம் உடைய விஷனை பாருங்க. மும்பையை விட 3 மடங்கு பெரிதான ஒரு இந்தியாவுக்கே பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்க போகிறாங்களாம். போர்ட்லையும் அப்படி தான் வதுவான் போர்ட்டை உருவாக்க போகிறாங்களாம். அப்போ அவங்களுடைய விஷனை பாருங்கள். இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எந்த ஒரு ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷனும் இல்லாமல் பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்கிட்டு ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறது, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே பாலிடிக்ஸ் நடக்குதே தவிர இது மாதிரி ஆக்கப்பூர்வமான முதலீடுகள் வரது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது மாதிரியெல்லாம் எதுவுமே தமிழகத்தில் நடக்க மாட்டேது. ஒன்லி பாலிடிக்ஸ், ஹிந்தியை வச்சு பாலிடிக்ஸு, இது மாதிரி ஒரு அரசியல் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இது பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.